ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ தமிழகத்தில் ஹார்ட் ஆஃப் த ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கக்கூடிய முக்கிய நியூஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர தின விழா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர தின விழாவில் சிஎம் விஜய் அவர்கள் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு இன்னைக்கு த்ரிஷா அவர்களும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சுதந்திர தின விழாவில் த்ரிஷா பங்கேற்பை பற்றிய முக்கிய தகவல்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு சிஎம் விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மஞ்சள் புடவை அணிந்தபடி நடிகையும் முதலமைச்சர் தோழியுமான த்ரிஷா பங்கேற்றுள்ளார். இதுதான் இப்போ அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்போ இந்த சுதந்திர தின விழாவில் இன்னைக்கு அதுதான் மெயின் டாப்பிக்காக பரவிட்டு வருது. முதல் வரிசையில் விஜயின் பெற்றோரான எஸ்.ஏ. சந்திரசேகர் சோபாவுக்கு அருகிலேயே த்ரிஷாவும் அவரது தாய் உமாவும் அமர்ந்துள்ளனர். முன்னதாக விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றதால் விஜயின் மனைவி சங்கீதா இந்நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக விஜயுடைய தோழி அவர்கள் த்ரிஷா அவர்கள் பங்கேற்றது சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. சுதந்திர தின விழா கொண்டாட்டம் ஜார்ஜ் கோட்டையில் நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அமர்ந்து க்யூட் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறது இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறி வருது. ஸோ நிறைய பேர் இவங்க ஏன் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன ஒரு இது இருக்குது, ஸோ இவங்க குடும்ப உறுப்பினரே கிடையாது, இவங்க தோழி தானே, அதுக்காக இந்த மாதிரி முன்வரிசையில் உட்காரலாமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ரிப்ளையும் த்ரிஷா அவர்கள் கொடுக்காம அவங்க பாட்டு அவங்களோட வேலையை செய்துட்ருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதோடு இன்னைக்கு சுதந்திர தின இதை முன்னிட்டு முக்கியமான சில அறிவிப்புகளை சிஎம் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. அது என்னன்னா, சில பேருக்கு நிதி உதவி உயர்வை கொடுத்திருக்கிறாரு. புதிதாக 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. ஸோ இது யாருக்கு நன்மை அப்படிங்கிறத இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புதிதாக 5 முக்கிய அறிவிப்புகளை சிஎம் விஜய் அறிவித்திருக்கிறாருல, அதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நிதி உதவி உயர்வுங்க, அதனால் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நிதி உதவி உயர்வு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக பயன்பெறுங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு 80வது சுதந்திர தினம் விழாங்க. இந்த விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் முதல் முறை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய பிறகு மக்களுக்கு சுதந்திர தின உரையை ஆற்றியிருக்கிறாரு. அப்போதுதான் சுதந்திரத்துக்காக நமக்காக போராடிய தியாகிகளை நினைவு கூர்ந்து பேசிய விஜய் அவர்கள் அவங்களுடைய உயிர் உடைமை வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் போர் தெரியாதவர்கள் என இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசியிருக்கிறாரு. அதாவது போர் தெரியாதவர்கள் என இருந்தாலும் போரில் வெற்றி பெற்று தியாகிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வீர வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீர வணக்கத்தை தெரிவித்து அவர் உரையாடி இருக்கிறாரு. தொடர்ந்து பேசியவர் சுதந்திர போராட்ட வீரர்கள் இராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கு அசத்தலான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டுள்ளார். ஆக்சுவலி அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அறுபாடுபட்ட முன்னாள் படைவீரர்களுடைய நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கு வழங்கப்படக்கூடிய திருமண நிதி உதவி 25,000 இருந்தது. அப்படி 25,000 இருந்த அந்த நிதி உதவியை இப்போ 50,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல் அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறமேட்டு
இரண்டாவது என்னன்னா, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதி உதவி 5000 ரூபாய் இருந்ததை இப்போ 7000 உயர்த்த வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு மகன்களுக்கு வழங்கப்படக்கூடிய திருமண நிதி உதவி 25,000 50,000 உயர்த்தியிருக்கிறாரு. ரெண்டாவது, படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர நிதி உதவி 5,000 7,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. மூன்றாவது, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் இப்போ 23,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 18,000 இருந்தது, இப்போ 23,000 உயர்த்தி வழங்கப்படும் என புதிய அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. நான்காவது என்னன்னா, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மாதாந்திர குடும்ப ஊதியம் இப்போ 12,500 உயர்த்தி வழங்கப்படும் என்று நான்காவதாக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது போராட்ட வீரர்கள் உயிரோடு இருந்தால் அவங்களுடைய மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 உயர்த்தப்படும். அதே போல் குடும்பங்களாக இருக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 12,500 உயர்த்தி வழங்கப்படும். இதை தொடர்ந்து ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழி தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் இப்போ 11,500 உயர்த்தி வழங்கப்படும் என்று இப்போ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இவற்றுக்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் இன்னைக்கு சுதந்திரத்தில் பேசி இதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலமைச்சராக முதல் முறை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய விஜய் மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. சுதந்திரத்திற்காக நமக்காக போராடிய தியாகிகளை நினைவு கூர்ந்து பேசிய விஜய், தங்களுடைய உயிர் உடைமை வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்த நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் போர் தெரியாதவர்கள் என இருந்தாலும் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் நல்ல வெற்றியை பெற்று நமக்கு நல்லதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வீர வணக்கங்களோடு இதையும் செய்யணும் அப்படிங்கிறது நல்லதுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் அறிவித்த இந்த அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிதி உதவி உயர்வு பண்ணது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களும் இப்போ பரவிட்டு வருது. ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்தது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.